மதுரை திருச்சி டைட்டில் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்தது தொடர்பாக தற்போது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் கூறியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நந்தினி. நந்தினி, இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. மதுரை மற்றும் திருச்சி டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசின் டைடல் பூங்காவை பொறுத்தவரையில் சென்னை, தரமணி, பட்டாபிராம், கோயம்புத்தூரை தொடர்ந்து மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பார்க் அமைக்கும் நடவடிக்கையில் டைடல் பார்க் நிறுவனம் இறங்கியிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மதுரை நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூர் என்ற இடத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு அருகில் இந்த டைடல் பூங்கா அமைக்கப்படுகிறது. 14.16 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 5.58 லட்சம் சதுர அடியில் 315 கோடியில் இந்த பூங்கா அமைக்கப்படுகிறது. தரைத்தளம் உடன் 6 தளங்களுடன் டைடல் பூங்கா அமைக்க இருக்கிறது. மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான 9.97 ஏக்கர் நிலத்தில் 5.67 லட்சம் சதுர அடி பரப்பளவில் டைடல் பார்க் கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. 289 கோடியில் செலவில் கட்டப்படக்கூடிய இந்த டைடல் பூங்காவில் 5500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரைத்தளங்களுடன் 12 தளங்களுடன் இந்த மதுரை டைடல் பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. இந்த 2 டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டைடல் பூங்கா நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. இதனை பரிசீலனை செய்த தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் காரணமாக விரைவில் மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பூங்கா கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.